கதையோட ஆரம்பத்துல 4 லட்சம் வருடங்களுக்கு முன்பாக பூமியில ஒரு எரிக்கல் வந்து விழுகிற மாதிரியும், அப்படி பூமியை வந்து அடைஞ்ச அந்த ஒரு எரிக்கல் மூலமா நிலப்பரப்புக்கு ஒரு ஒரு விதமான ஒரு ஏலியன் ஒன்று வந்திருக்கு. பார்க்கறக்கே ஏதோ ஆக்டோபஸ் மாதிரி அது எரிக்கல்லே வந்து விழுந்திருந்தாலும் இறந்து போகாம அந்த ஆக்டோபஸ் அந்த ஒரு ஏலியனுங்கிறது நகர்ந்து ஊர்ந்து போகுது. கட் பண்ணா ஒரு குளிர்கால காலகட்டத்தில் அந்த எரிக்கல் எந்த இடத்துல வந்து விழுந்துச்சோ அதே குகை கிட்ட வேட்டையாடும் சமூகமாக வாழ்ந்துகிட்டு இருந்த மனிதர்கள் ஏதோ ஒரு மிருகத்தை வேட்டையாடி தன்னோட பசங்களுக்கு அதை சுட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த குகையோட ஆழத்துல இருந்து ஏதோ சத்தம் வர மாதிரி தெரியுது. ஏதாவது நரி கீது உள்ள இருக்குமோ அப்படின்னு இவருமே கொஞ்சம் உஷாரா என்ன இருக்கும் அப்படின்னு செக் பண்றதுக்காக உள்ள போக அவரை ஏதோ ஒரு ஆக்டோபஸ் கை மாதிரி வந்து அட்டாக் பண்ணியிருந்திருக்கும். அவரை மட்டும் இல்ல அவரோட பசங்களை அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே அது முடிச்சு கட்டியிருந்திருக்கும். ஏன் அவங்களோட எலும்புகளை கூட அது மிச்ச வைக்காம இழுத்துட்டு போயிருந்திருக்கும். இப்போ அப்படியே சீன் கட் பண்ணி பல வருடங்கள் கழித்து 1976 வருடம் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் கேமராவையெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த பழங்காலத்து விஷயங்களை பற்றிலாம் ஏதோ ஆர்டிக்கல் எழுதலாங்கிற மாதிரி நேராக அவர் அந்த ஒரு குகை கிட்ட வந்திருப்பாரு. ஏன்னா காட்டுக்கு நடுவில் இருக்கிற இந்த மாதிரியான குகைகளுக்குள்ள பல வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த மனிதர்களோட சில எச்சங்கள்ங்கிறது மிச்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்கு. எலும்புகளாக இருக்கட்டும், அவங்க எதை சாப்பிட்டு போட்டாங்களோ அந்த மாதிரியான எலும்புகள், அவங்க அந்த காலகட்டத்தில் எதை பார்த்தாங்களோ அதையெல்லாம் சும்மா செவறுகளில் குகையோட செவறுகளில் வந்து ஓவியமாலாம் உறைஞ்சி வச்சுருந்துருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமா, அதை கிடைச்ச ஆர்டிக்கலாக எழுதலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஜேர்னலிஸ்ட் அதை தேடி இந்த ஒரு குகைக்கும் வந்திருக்காரு. பெருசாக என்ன வந்துட போகுது, எட்டன் அனதர் டியூஸ்டேவாக தான் இது இருக்குங்கிற மாதிரி அவர் உள்ளே போயிட்டு தேட ஆரம்பிச்சிருந்துருப்பாப்புல. பட் கொஞ்சம் உள்ளே போய் அங்கே இருக்கிற சில விஷயங்கள், அந்த குகையோட அமைப்புங்கிறது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக அவருக்கும் பேனிக்காக ஆரம்பிக்குது. அவர் எதிர்பார்த்த மாதிரியே சில மனிதர்களோட எச்சங்களும் அங்கே இருக்கு, மனிதர்களோட தாடை எலும்பெல்லாம் இருக்கு. பட் அதை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்திலே பின்னாடி வந்து அந்த ஏலியன் அப்படியே அவரை தூக்கிடுது. இப்படி இறந்து போன இந்த ஜேர்னலிஸ்ட் இருக்கிறார்ல, இவரோட பொண்ணு ஒருத்தி இருப்பா. அவ வந்து இந்த ஜேர்னலிஸ்ட்டை தேடுறதுக்காக நிறையவே முயற்சிகள்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க தன்னோட அப்பாவை தேடுறதுக்கான முயற்சிகள் எல்லாம் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே ஒரு டைரியில எழுதியிருந்திருப்பாங்க. உப்பு அந்த டைரியை எடுத்துக்கிட்டு அந்த ஜேர்னலிஸ்டோட பேத்தி காணாம போன என்னோட தாத்தாவுக்கு என்னாச்சு, அவங்க எங்க போனாங்க அப்படின்னு தேடி போன என்னோட அம்மாவுக்கு என்னாச்சுன்னு இப்படி குடும்பத்தை சேர்ந்த 2 பேரை தொடர்ந்து காணாம போயிருந்திருக்காங்க. அதுவும் தன்னோட தாத்தாவான ஜேர்னலிஸ்ட் அவரு காணாம போயிருந்திருப்பார்ல, அவரை தேடி போய் தான் என்னோட அம்மாவும் காணாம போயிருந்திருக்காங்கன்னா அவங்க 2 பேரும் காணாம போனதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கிறது ஒன்னாதான் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தோட தான் நம்ம கதையோட ஹீரோயின் தன்னோட அம்மாவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும், அட்லீஸ்ட் அவங்க எப்படி காணாம போனாங்க அப்படிங்கறதையாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோட இருப்பாளாம். நம்ம ஹீரோயினோட அம்மா இப்படி மிஸ் ஆயிருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பா, ஆனபெல் அப்படின்னு, அவளுக்குமே தெரியும். அவகிட்டையும் இப்போ நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணும்போது ஆனபெல் ஓகே அப்படின்னா அந்த ஒரு குகையில தான் காணாம போன உன்னோட தாத்தாவை தேடிட்டு உன்னோட அம்மாவுமே போயிருந்திருப்பாங்க அப்படிங்கிற சந்தேகம் உனக்கு இருக்குதுன்னா நம்மளே டைரக்டா போய் அங்க செக் பண்ணி பார்த்துருவோம், தனியா போக வேண்டாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் கூட்டிட்டு போவோம், நிக்கையும் ஈத்தனையும் சேர்த்து கூட்டிட்டு போவோம். அப்போதான் அவனுங்க ரீசெண்டா ஏதோ மிலிட்டரி சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கானுங்களாமா, அவனுங்களே கூட்டிட்டு போனா அது கண்டிப்பா உதவிகரமா தான் இருக்கும்னு தேவையான விஷயங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு நாள் காரை எடுத்துட்டு அவங்க நேராக கிளம்பி வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்படி அவங்க டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்கிற வழியில ரோட்டுக்கு சைடில் ஆஷ்லி அப்படிங்கிற ஒரு பொண்ணை அவங்க பாக்குறாங்க. அவ ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா இருப்பா போல. டிராவல் பண்ணிட்டு இருக்கிற காரணத்தால வழியில போற வரவங்கிட்ட எல்லாம் லெஃப்ட் கேட்டுக்கிட்டு இருப்பாளா. அண்ட் அவளை பார்த்தோன்னே நம்ம நிக்கும் ஈத்தனும் இருக்கிறானுங்களே, அவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சிருந்திருக்கு, அது ஆஷ்லிடா, கண்டிப்பா ஏதோ ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன், அவளை வந்து கூட்டிட்டு போகலாம்ப்பா அப்படின்லாம் சொன்னா நம்ம ஹீரோயினுக்கு இதுல விருப்பம் கிடையாது. ஆனா விருப்பம் கிடையாது அப்படின்னாலுமே அந்த நிக்கும் ஈத்தனும் சொல் பேச்சு கேட்குற மாதிரி இல்லை, டைரக்டாக கொண்டு போய் அந்த ஆஷ்லி கிட்ட வண்டியை நிறுத்த அவளுக்குமே சந்தோஷம். பரவாயில்ல, ரொம்ப நல்ல மனசுக்காரங்களா இருக்கிறீங்க, வண்டியை நிறுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நான் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு கைவிடப்பட்ட மாதிரியான ஒரு பேய் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போகலான்னு இருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் கூட்டமாக எங்கே போகிறீங்கன்னு கேட்டதுக்கு இந்த நிக்கும் ஈத்தனும் சொல்லிடுறாங்க. அதாவது ஒரு லெஜெண்ட் ஒன்று இருக்கு, இங்கே பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு குகையில் ஒரு மர்மமான ஒரு கிரீச்சர் ஒன்று வாழ்றதா ஒரு கதை ஒன்று இருக்கு. அந்த கதை உண்மையா இல்லையான்னு தெரியல, ஆனா கதை பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கிற காரணத்தால அந்த இடத்த விசிட் பண்ணலான்னு இருக்கிறோம்னு சொல்லும்போது நம்ம ஆளுங்க கொடுத்த பில்டப்ல அந்த ஆஷ்லியுமே ஓகே இது இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டா தெரியுது, ரைட் பேய் வீடு கேன்சல், வாங்க நம்ம எல்லாரும் குகைக்கு ஒன்னா போகலாம் அப்படின்னு அவங்களும் கார்ல ஏறி உட்காந்துக்கிறாங்களா. அப்படியே போயிட்டே இருக்கும்போது நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அந்த ஆஷ்லி வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறா கேமரால. ரோட்ல சில இன்ட்ரெஸ்டிங்கான ஆளுங்களை மீட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி இன்னைக்கு பேய் வீட்டுக்கு போகிறதா தான் பிளான், பட் பிளான் வந்து மாறிடுச்சு.
இன்னைக்கு பேய் வீட விடவுமே இன்னும் பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயத்த நாம பார்க்க போறோம். அது என்ன ஏதுங்கிறத நம்ம கூட வர மத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்ட்டு அந்த குகையை பத்தி என்ன ஏதுங்கிற விஷயத்தை எல்லாம் விசாரிக்க தேட போற நம்ம ஆளுங்களுக்கே பெருசா அந்த குகையை பத்தி எந்த ஒரு விஷயமும் தெரியாது. ஏன் அந்த குகை எங்க இருக்கு அப்படிங்கறது கூட தெரியாது. ஃபர்தரா இவங்க போனதுக்கு அப்புறம் தான் அது எங்க இருக்கு ஏதுங்கிறதெல்லாம் விசாரிக்கணும். ஆனா அந்த குகை வந்து பயங்கர ஆபத்தான ஒண்ணு. அதுக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு கிரீச்சர் ஒன்று வாழுதாமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் இவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுது. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஜாலியாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவ ஹீரோயினோட அம்மா காணாமல் போயிருந்திருக்காங்க. அதனால தான் இந்த ஒரு தேடுதல் வேட்டையை நாங்கள் ஏற்படுத்தியிருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் அந்த ஆஸ்லியுமே ஓகே ரைட்டு, அப்போது இது சீரியஸான ஒரு விஷயம், என்ஜாய் பண்ணுறதுக்கான கிடையாது, ஓகே கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாம். அடிஷ்னலி எங்கிட்டையுமே ஒரு டீசெண்டான ஃபாலோவர் கவுண்ட்டுங்கிறது இருக்குது. மேபி பிரச்சனை பெருசாகிற மாதிரி இருந்ததுன்னா உதவிக்காக என்னோட அக்கௌண்ட் மூலமாக இன்னும் நிறையா பெரிய ஆஃபீஸர்ஸோட கண் பார்வை வரைக்குமே இந்த ஒரு விஷயத்த நம்மளால கொண்டு போக முடியும். எப்படி பார்த்தாலும் உன்னோட அம்மாவுக்கு என்ன நடந்ததுங்கிற விஷயத்த கண்டிப்பா நம்ம கண்டுபிடிக்கிறோம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஆறுதலா பேசுற மாதிரிலாம் இருக்கும் அந்த ஆஷ்லி புள்ள. அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் டைம் பார்க்க கரெக்டா அவங்க தங்க போற காட்டேஜுக்கு வந்துருப்பாங்க. அங்க வந்துட்டு பசங்களாரும் திங்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க, அதுவே அந்த ஆஷ்லி ஆஸ் யூஷுவல் கான்டென்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. நம்ம ஹீரோயின் தான் கொஞ்சம் ஓரமா வந்து நின்றுக்கிட்டு அவங்க அம்மாவை பத்தி அப்படியே நினைச்சு பார்க்குற. அவங்க அம்மா தான் கூட சின்ன வயசுல இருந்த விஷயங்கள் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தவளும் அவங்க அம்மா இவ குழந்தையா இருக்கும்போது சில தாலாட்டெல்லாம் பாடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்துருப்பாங்க போல. அந்த ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் மட்டும்தான் ஹீரோயினும் இப்போ கேட்டுட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கிறா. ஹீரோயின் இந்த மாதிரி பண்றது எல்லாத்தையுமே பக்கத்துல வந்து பார்த்த ஆனபெல்லுமே கொஞ்சம் வருத்தப்பட தான் செய்யறா. இருப்பினும் அவளும் ஹீரோயினுக்கு ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் பசங்க எல்லாரையுமே கூப்பிட்டு அந்த காட்டேஜுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பாருக்கு போயிருந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஆஸ் யூஷுவல் சும்மா சரக்கடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு கேவை பத்தி விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க உள்ள நுழையிறாங்க. ஆனா இவங்க நுழைஞ்ச அடுத்த செகண்டே அந்த பார்க்குள்ள இருக்கிறது எல்லாமே லோக்கல் ஏரியால இருக்கிற கெல்ட்டு பீஸுங்களா இருக்கும் போல. அந்த பார்ல இருக்கிற நாய் முத கொண்டு இருக்கிற எல்லாருமே எல்லாரோட கண்களுமே நம்ம ஆளுங்க மேலதான். எதனாலன்னு பார்த்தா அந்த பார்ல ஏகப்பட்ட மிஸ்ஸிங் போஸ்டர்ஸ்ங்கிறதே இருக்கும். இதே மாதிரி தான் அடிக்கடி வந்து வந்து காணாம போயிருந்துருவாங்க போல. ஆகையால் இந்த செட்டில் எத்தனை பேர் காணாம போக போறாங்கன்னு தெரியலையேங்கிற மாதிரி தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பாரோட ஓனர் லேடியுமே சரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம பசங்களும் சும்மா ஓட்கா ஜின்னு அப்படி இப்படின்னு லிஸ்ட் எல்லாம் அடுக்கிக்கிட்டு இருக்க, குடிக்கிறதுக்கு இல்ல தம்பி, இந்த இடத்துக்கு நீங்க ஒரு காரணத்துக்காக வந்திருப்பீங்கல்ல, அந்த ஒரு காரணம் அப்படிங்கிறது இன்னான்னு மட்டும் சொல்லுங்கன்னு கேட்டா, பரவாயில்லையே பாட்டியம்மா இவ்வளவு வயசுலயுமே நல்ல புத்தி கூர்மையோட இருக்கிறீங்க. ஆமா ஆக்சுவலி நாங்க ஒரு நபரை வந்து தேடி வந்தோம் அப்படின்னு மொபைல்ல ஒரு போட்டோ ஒன்று காமிச்சிட்டு, இவர் ஒரு ப்ரொஃபஸர், ஆமா இந்த ஏரியால தான் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டோம். அதுக்கு அந்த பாட்டிமாவும் ஆமா இந்த ஏரியால தான் இருக்கிறாரு, அவர் எதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறாரு அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த ஊரோட காட்டுக்குள்ள இருக்கிற குகையில ஏதோ ஒரு மர்மமான ஒரு உயிரினம் ஒன்று இருக்கிறதாவும் அந்த குகைக்கு போனதுக்கு அப்புறம் தான் எங்களோட ஃப்ரெண்டோட அம்மா காணாம போனாங்க அப்படிங்கிறத நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனால அது உண்மையா என்ன இல்லை என்னோட ஃப்ரெண்டோட அம்மா காணாம போனதுக்கு ஆக்சுவலி வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கா அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சாகணும். அதனால எங்களுக்கு அந்த குகை எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சாகணும். பட் அந்த குகை எங்க இருக்குதுன்னு இந்த ப்ரொஃபஸருக்கு தான் தெரியும் அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதனால தான் அவரை தேடி வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையை இது இதே இடத்துல முடிச்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தொடர்ந்து இது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தேடி போங்க. இல்லை அப்படின்னா இங்கிருந்து நீங்கள் கிளம்புறது தான் நல்லதுன்னு சொன்னதுக்கு, என்ன பாட்டி பூச்சாண்டி காட்ட பார்க்குறியா, அப்படி அந்த இடத்துல என்னதான் இருக்குது, ஏதாவது கிரேக்குன்னு கீது இருக்குதா, இல்லைனா ஏதாவது நெஸ்ஸி மாதிரி ஏதாவது கீது வச்சுருந்துருக்கீங்களா, அதுவும் இல்லைன்னா எட்டி கீது ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி சும்மா இவன் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அப்போ அந்த இடத்துல ஒரு டாட்டூ போட்ட ஒரு நபர் இந்த நிக்கு கிட்ட சண்டைக்கு வந்துடுறான். ஒழுங்கா சரக்கு வாங்க வந்தோமா, வாங்கினதுக்கு அப்புறம் இங்கிருந்து கிளம்பணுமா அப்படின்னு இருக்கணும், அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்கு நுழைக்க கூடாதுன்னு சொல்லி மிரட்ட, அப்போ ஆனபெல்லாவும் நம்ம ஹீரோயினும் சார் உங்களுக்கு அந்த ப்ரொஃபஸருக்கு இது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கைண்டா கேட்பாங்களா, பதில் சொல்லலாமா வேணாமா அப்படின்னு அந்த டாட்டூ போட்ட பையனும் அங்க இருக்கிற அந்த கடையோட ஓனர மாட்ட கேட்கும்போது, எப்படியும் நம்ம ஹீரோனோட அம்மா வேற காணாம போயிருந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதனால சரி அவர் எங்க இருக்கிறாருன்னு சொல்லிடு அப்படின்னு அவங்களுமே பெர்மிஷன் கொடுக்குறாங்களா. அதுக்கப்புறம் அந்த டாட்டூ போட்டவனுமே நம்ம ஆளுங்க எல்லாரையுமே நேரா அந்த ஒரு ப்ரொஃபஸரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்கு. அவரு கதவை நீக்கினோடனே கையில ஒரு கன்னை வச்சுக்கிட்டு, நான் நல்ல மூட்லயே இல்லை, ஒழுங்கா எல்லாரும் இங்கிருந்து போயிருங்க, சும்மா என்கிட்ட வந்து காசு பறிக்கணும்லாம் முயற்சி பண்ணாதீங்கிற மாதிரி இவங்கள ஏதோ திருட்டு பசங்க மாதிரி ட்ரீட் பண்ணுவாரா. இல்லைங்க ஐயா நாங்க என்ன பேச வந்தோம்னா அப்படின்னு ஆஷ்லி சொல்ல வரக்கு முன்னாடியே அவரு கதவை சாத்திடுறாரு. பட் நம்ம ஹீரோயின் தான் கதவு கிட்ட வந்து நின்னுகிட்டு தன்னோட பேரையும் தன்னோட தாத்தாவோட பேரையுமே மென்ஷன் பண்ணி, அவரு அந்த காட்டுக்குள்ள இருக்கிற குகைக்குள்ள போய் இறந்து போனாருன்னு கேள்விப்பட்டு இருக்கீங்களா, நான் அவரோட பேத்தி தான், ப்ளீஸ் அதை ரிலேட்டடா நான்
உங்ககிட்ட பேசி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கெஞ்சி கேட்க நம்ம ஹீரோயினோட தாத்தாவை இந்த ப்ரொஃபஸருக்கு தெரியும் போல. அதனால சரின்னு உள்ள அலோவ் பண்ணிடுறாரு. ஆனா இந்த ப்ரொஃபஸருமே உள்ள கூப்பிட்டு வச்சுட்டு நீங்க அங்க போறதுங்கிறது சரியா இருக்காதுங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணி இவங்களை அனுப்பி விடலாங்கிற மாதிரி இருக்க. ஆனா நம்ம பசங்க கேட்பாங்களா, தலை சும்மா சொல்லு தலை, அப்படி அங்க என்னதான் இருக்குது, கமான் ப்ளீஸ், அந்த ஒரு கேவ் எங்க இருக்கு அப்படின்னு நீ சொன்னா தான் நீங்க எதை பார்த்து இப்படி பயப்படுறீங்க அப்படிங்கிறதையாவது எங்களால தெரிஞ்சுக்க முடியும். பேர் மினிமம் உங்களுக்கு அது என்னென்ன தெரிஞ்சதாவது எங்ககிட்ட சொல்லுங்கன்னு கேட்டா, வேல் அந்த குகைக்குள்ள ஒரு ஆபத்துங்கிறது இருக்கு, ஆனா அது என்னது, என்ன உருவத்துல இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இந்த ப்ரொஃபஸருக்கும் தெரியாது. அந்த விஷயத்த தனக்குமே தெரியாது அப்படின்னு அந்த ப்ரொஃபஸர் ஒத்துக்கும் போது, அப்ப நம்ம பசங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க பாருங்க நாங்க எங்க டீம்ல கிட்டத்தட்ட 6 பேர் இருக்கிறோம், நீங்க அந்த குகை எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொல்லிட்டீங்க அப்படின்னா நாங்க 6 பேர் அந்த இடத்துக்கு போறோம். 6 பேர் இருக்கிறோம் அப்படின்னாலே போதுமான அளவு தானே. எங்ககிட்ட ஹைடெக்கான சில கேமராஸ் எல்லாம் இருக்குது, கண்டிப்பா அந்த இடத்துல அப்படி என்ன மாதிரியான ஒரு விஷயம் இருந்தாலுமே அது என்னங்கிறத நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவோம். அப்படி என்ன அங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபோட்டோ ஒரு வீடியோ நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை உங்ககிட்டயுமே நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொஃபஸரை லைட்டாக ஆசை காட்டுறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. இதில் என்ன ஆசை காட்டுறதுக்கான முயற்சி அப்படின்னா, அந்த ப்ரொஃபஸர் வந்து கொஞ்சம் இந்த பழங்காலத்து விஷயங்களில் ஆராய்ச்சி பண்ணுற மாதிரியான ஒரு நபர் போல. ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தர்கிட்ட அவரே பார்த்து பயப்படுற ஒரு விஷயத்துக்கான ஒரு ஆதாரத்தை அது என்ன அப்படிங்கிறத ஃபுட்டேஜாக கொண்டு வந்தால் கண்டிப்பாக அவர் அதுக்கு ஏற்றுக்குவார் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க நினைக்கிறாங்க. அதே மாதிரி இவருக்கும் ஆசைங்கிறது வருது. பட் இன்கேஸ் நீங்கள் அதை வீடியோ எடுத்தாலும் அந்த வீடியோவை கொண்டு வரக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எடுக்க போகிற வீடியோ, அதுக்கு நீங்கள் பயன்படுத்த போகிற கேமரா அப்படின்னு அது எல்லாமே கடைசி வரைக்கும் வெளி உலகத்துக்கு வரப்போகிறதே கிடையாது. அது உங்களோட டெட் பாடி கூடயே தான் இருக்க போதுங்கிற மாதிரி ஒரு பயமுறுத்துவார். ஆனால் அப்போவுமே நம்ம பசங்க கேட்காம தொடர்ந்து அவர்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா. அப்போ அந்த ப்ரொஃபஸர் சடனாக ஏற்கனவே என்னோட கைகளில் நிறைய ரத்தக்கரை இருக்குது, எனக்கு திருப்பியுமே அதை கரையாக்கறதுக்கு விருப்பம் இல்லைங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. அப்படின்னா என்னோட தாத்தாவை தேடி என்னோட அம்மாவுமே அந்த குகை எங்க இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது அதான் ஒரு உளறிட்டாரு. ஸோ அதனால இந்த விஷயத்தையும் சொல்லிடுறாரு. ஆமா, அவ தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தா, நான் சொல்ல வேணாம் தான் அப்படின்னு நினைச்சேன், ஆனா நீங்க எப்படி இப்படி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அவளும் அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தா. வேற வழி இல்லாம விஷயத்தையும் நான் சொன்னேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் அவ திருப்பி வரவே இல்லை. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நீங்களும் தொடர்ந்து அடம் பிடிக்க தான் செய்வீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்க இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்கன்னு நம்ம ஹீரோயினோட தாத்தா 1976 வருஷம் அவர் அந்த குகைக்குள்ள போயிருந்திருப்பார்ல. அப்படி போகும்போது எல்லா விஷயத்தையுமே ஒரு கேமரால ரெக்கார்ட் பண்ணியிருந்திருப்பாரு. அந்த ஒரு கேமராங்கிறது இவர்கிட்ட இருக்குது போல. இதுல பார்த்த சில விஷயங்களால தான் இந்த ப்ரொஃபஸரு இந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாதுங்கிற மாதிரி பயந்துகிட்டு இருக்கிறாரு. அப்படி என்னதான் அந்த ஃபுட்டேஜில் இருக்குதுன்னு எல்லாருமே ரொம்ப மும்முரமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. பெருசா யாருக்கும் எதுவும் தெரியல, சும்மா அந்த கேமரா எங்கேயோ கீழே விழுகிற மாதிரியும் அப்படிதான் இருக்குதே தவிர எந்த ஒரு உருவம் தெரியாம இருக்கும்போது தெரியல. ஃப்ரேம் பை ஃப்ரேமா பாருங்க அப்படின்னு அவரு அந்த ப்ரொஃபஸர் ஃப்ரேம் பை ஃப்ரேமா அந்த வீடியோவை காட்டுறாரா. ஆனா அப்படி ஒரே ஒரு ஃப்ரேம்ல அந்த ஒரு ஏலியனோட இமேஜுங்கிறது பதிவாய்ந்திருக்கும். யாராலையும் முதல்ல அதை நம்பவே முடியல. பிளஸ் அது ஏதோ ஒரு உயிரினம் அப்படிங்கிறதையும் ஏத்துக்க நிறைய பேர் மறுக்கிறாங்க. அது ஏதாவது லைட் வெளிச்சமா இருக்கும், இல்லை சின்ன பூச்சி அகிதி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தை முதல்ல சொல்லி இது வந்து பெரிய ஆபத்து இல்லைங்கிற மாதிரி தன்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் அந்த ப்ரொஃபஸர் ஃபர்தரா சொல்றாரு, இந்த ஒரு கேமராவை அதுக்கப்புறம் அந்த வழியா வந்த போலீஸ் இவரை தேடி வரும்போது அப்பதான் அந்த குகையில அந்த கேமரா இருக்கிறதையும் பயங்கரமான ரத்தம் எல்லாமே தெரிச்சிருந்துருக்குது. அதுக்கப்புறம் குகையில அங்க இருக்கிற பாறைகள்ல ஏதோ ஒன்று டேமேஜஸ் எல்லாம் ஏற்படுத்திட்டு போன மாதிரி எல்லாம் இருந்திருக்கும். ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு யாருமே அந்த குகைக்குள்ள போகல. ஸோ கண்டிப்பா அந்த குகைக்குள்ள என்னமோ ஒன்று இருக்கு, அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு இவர் மறுபடியும் ஆதாரபூர்வமா ப்ரூவ் பண்ணாலுமே ஐயோ சும்மா இரியா, அது ஏதாவது ஒரு விஷயமா இருக்கும், நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வளர்கிட்டு இருக்காதுங்கிற மாதிரி தான் பசங்க பேசுவானுங்க. உடனே கோவப்பட்ட அந்த ப்ரொஃபஸர் அவரோட காலை தூக்கி டேபிள்ல வச்சுட்டு ஹீரோயினோட தாத்தாவுக்கு முன்னாடியே நான் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன்டான்னு சொல்றாரு. என்னன்னா இந்த ப்ரொஃபஸர் சின்ன பையனா இருக்கிற டைம்ல சும்மா அந்த காட்டுக்குள்ள, இதே ஊரை சேர்ந்தவர் தான், அந்த காட்டுக்குள்ள பல வருடங்களுக்கு முன்பாக ஏதோ எரிக்கல்லாம் வந்து விழுந்த மாதிரியான சில அடையாளங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி அந்த எரிக்கல் வந்து விழுந்த இடத்த பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க போயிருந்திருப்பாங்க.
பாரா சும்மா போய் அந்த குகையை நின்று அவர் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப சடனா உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு இவரோட காலை பிடிச்சு உள்ள இழுத்துட்டு போறதுக்காக முயற்சி பண்ணியிருந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல இவர் தப்பிச்சு வெளியில வந்திருப்பாரு. ஆனா அது இவரை பிடிக்கிறதுக்காக காலில் ஏற்படுத்தின அந்த ஒரு காயமே வந்து ஆல்மோஸ்ட் பிளட் பாய்சன் ஆகுற அளவுக்கு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் போகும்போது அவர் ஆப்வியஸ்லி அந்த குகைக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா பார்க்கல. பட் இருந்தாலும் டாக்டர்ஸ்லாம் என்ன நினச்சிருந்துருப்பாங்கன்னா அது ஏதோ ஒரு காட்டு நாயாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்துருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த வீடியோவில் இருக்கிற ஃப்ரேமை பார்த்து அவங்களுக்கு ஏதாவது காட்டு நாய் மாதிரி தெரியுதான்னு கேட்க ஆப்வியஸாக அப்படி எதுவும் தெரியல தான். இருப்பினும் இவனுங்க போயே தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்த காலில் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க அந்த ப்ரொஃபஸர் ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுக்குறாரு. போகிறதுன்னு முடிவாயிடுச்சு, ஆனால் நீங்கள் எதுக்காக போகிறீங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு உயிரினம் அந்த இடத்துல இருக்கா இல்லையா அப்படின்னு எவிடன்ஸ் மட்டும் கிடைச்சா போதும். அந்த உயிரினத்தை நேரடியா பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு உள்ள இது போயிடாதீங்க. சின்னதா ஒரு எவிடன்ஸ், இந்த ஒரு வீடியோ 50 வருஷம் பழசு, அதனால இதெல்லாம் எவிடன்ஸை கன்சிடர் பண்ணிக்க முடியாது. பட் சின்னதா ஒரு எவிடன்ஸ், அப்படி ஒரு உயிரினம் அங்க இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு எவிடன்ஸ் மட்டும் கிடைச்சதுன்னா போதும், நாம ஏதாவது ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் குரூப் கிட்ட இந்த கேஸை ஒப்படைச்சிடலாம். அவங்க ஃபர்தரான உண்மைகள் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வருவாங்க. அதனால நீங்க ரொம்ப ரிஸ்க் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. அப்புறம் என்ன, பசங்க எல்லாருமே அடுத்த நாள் காலையில திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நேரா அந்த ஒரு குகை கிட்ட வந்துருப்பாங்களா. அந்த குகையை பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டுட்டு தான் போறாங்க. பழங்காலத்து குகையா, இப்படிப்பட்ட ஒரு குகையா அப்படிங்கிற மாதிரிலாம் ஆச்சரியப்பட்டுட்டு உள்ள இறங்குறதுக்கு முன்னாடி ஹைட்ரேட் பண்ணிக்கிறதுக்காக தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் பசிக்க கூடாது, பிளஸ் நடக்கிறதுக்காக தெம்பெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாயில அமுக்கிட்டு ஃபர்தரா அந்த குகைக்குள்ள அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ப்ரொஃபஸரோட பேச்சை மீறியும் அவங்க தொடர்ந்து அந்த குகைக்குள்ள ரொம்ப அடியாழத்துக்கு போய்கிட்டு இருக்க. யாரும் இந்த குகை பக்கம் வராங்க அப்படிங்கிறத அது அந்த மான்ஸ்டருமே சென்ஸ் பண்ணிடுது. அதுவுமே வேகமா அவங்க நோக்கி மூவ் ஆகி வந்துகிட்டு இருக்குது. ஆனா இது எதுவுமே தெரியாம நம்ம ஆளுங்க எல்லாரும் பயங்கர சில்லா, என்னடா இது இந்த குகைக்கு ஆஹா ஓஹோ அப்படின்னு அப்படி இப்படிலாம் பில்டப் கொடுத்துக்கிட்டு இருந்தானுங்க. ஆனா அவ்வளவு சீன்லாம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு பயங்கர சில்லா நடந்துகிட்டு இருப்பானுங்களா. ஆனா அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல நம்ம ஹீரோயின் ஒரு துணி இருக்கிறத கவனிக்கிறான். அந்த துணியில கொஞ்சம் ரத்தக்கரை இருக்கிற மாதிரியும் தெரியுது. யாரோட துணின்னு தெரியல, நமக்கு முன்னாடி இங்க சில பேர் வந்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு யோசனையே வரும்போது அப்பதான் கவனிக்கிறாங்க அங்க இருக்கிற செவர்லாம் ஏதோ லிக்விட் மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஏதோ ஜொல்லு ஊத்திட்டு போன மாதிரி இருக்கு. இது என்ன பாறையில இருந்து வலிதா அப்படிங்கிற மாதிரி அவனுங்க அதை சும்மா எடுத்து மைக்ரோஸ்கோப்லாம் வச்சு பாக்குறானுங்க. இல்ல டெஃபினட்டா நம்ம எதை தேடி வரோமோ அதோட உடம்புல இருந்து தான் இது ரிலீஸ் ஆயிருக்கணும் அப்படின்னு இவங்களுக்கு புரியுது. சரி சரி ஆராய்ச்சி பண்ணது போதும், வாங்க ஃபர்தரா போகலாம் அப்படின்னு எல்லாரும் நகர ஆரம்பிக்க அந்த யூடியூபர் பொண்ணு இருக்கிறாள் அந்த ஆஷ்லிங்கிறவ, அவன் மட்டும் ஓரமா உட்காந்து குகைக்குள்ள இவங்க நடந்து வரும்போது லைக் இவ்வளவு தூரம் சோஃபார் அவங்க என்னென்னலாம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே அவள் வீடியோவாக எடுத்துக்கிட்டு இருக்க. என்ன போல வரையா அப்படின்னு கேட்டதுக்கு, இருங்க உட்காந்து கொஞ்சம் கால்லாம் வலிக்குது, இதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டு நீங்கள் முன்னேறி போங்க, ஏதோ ஒரு இடத்துல டிவைட் ஆகுறீங்க அப்படின்னா அங்கே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. இவ்வளோ தூரம் சோஃபார் அந்த குகை வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் தான் போயிட்டு இருந்திருக்கும். அதனால எங்கேயும் டிவைட்லாம் ஆக போகிறது இல்லை. அதனால வந்துடுவா அப்படின்ட்டு இவங்க எல்லாரும் விட்டுட்டு கொஞ்சம் முன்னேறி வந்துருப்பாங்களா. அப்புறம் என்ன, அந்த ஒரு பொண்ணு மட்டும் தனியாக வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அவள் தான் அந்த மான்ஸ்டருக்கு முதல் போனி. அப்படியே அவளை பிடிச்சு அவளோட வாயெல்லாம் கிழிச்சு அதே இடத்துல சாகடிக்குது. விஷயம் தெரியாமல் நம்ம பசங்க எல்லாரும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் வந்துருப்பானுங்களா. ஆனால் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல 2 பாதைங்கிறது பிரியுது. ஓகே 2 பாதை பிரியுது, எது சரியானதுன்னு தெரியல. அதனால நம்மளும் 2 டீமா பிரிஞ்சு போகலாமா அப்படிங்கிற ஒரு முடிவெடுக்கலான்னு இருக்கிறாங்களா. பட் அந்த ப்ரொஃபஸர் பிரிஞ்செல்லாம் போகக்கூடாது, எல்லாரும் ஒன்னா தான் இருக்கணுங்கிற மாதிரி வலியுறுத்தி இருந்திருப்பாரு. அதை மீறியும் பிரிஞ்சு தான் போகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்க. இங்க யாருக்கும் பயமே இல்லை. பயம் இருந்திருந்தா முதல்ல வந்திருந்திருக்க மாட்டாங்க. பயமே இல்லாத காரணத்தால ரிஸ்க் எடுப்போமே அப்படின்னு ஏதோ அட்வென்ச்சர் டூர் போகிற மாதிரி உள்ள போக போக அவங்களுக்கு எக்ஸைட் ஆயிடுது. எக்ஸைட்மெண்ட்ல பெருசா பயம் அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்காம அவங்க பாட்டுக்கு பிரிஞ்சு போயிருந்திருப்பாங்களா. செவர்ல அவங்க தொடர்ந்து போக போக ஏதோ நிறைய டீகம்போஸ் ஆன மாதிரியான சில அழுகுன வாடைகள்லாம் வரும். அது ஒரு மாதிரி லிக்விட் மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் கலெக்ட் பண்றாங்க. அதுவே நம்ம ஹீரோயினோட கைக்கு ஒரு நபரோட ஒரு பொண்ணோட அப்படியே ஸ்கேல்ப்ல இருந்து முடி வந்து பிச்சு எடுத்தா அந்த தலையோட தோலோட சேர்ந்து வந்திருக்கும்ல, அந்த மாதிரி முடிங்கிறது அவ கைக்கு கிடைக்குது. இதுவுமே ஒரு எவிடன்ஸ் தான். இருந்தாலும் ஒரு தலை கிடைச்சிருந்தா கரெக்டா இருக்குமே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த முடியை அந்த பையன் வந்து ஏதோ லேஸ் பாக்கெட் மாதிரி வச்சிருந்திருப்பான், அதுக்குள்ள போட்டு ப்ரிசர்வ் பண்ணிக்கிறானாமா. இன்னொரு பக்கம் இந்த நிக் அப்படின்னு ஒரு பயபுல ஒருத்தன் இருப்பான்ல, அவன் நம்ம ஆஷ்லிய பின்னாடி விட்டுட்டு வந்தோம், ஆனா அவ ஏன் ஃபாலோ பண்ணியே வரலன்னு அவளை தேடி தனியா வந்திருப்பானா. நான் புல்லா கால் வலிக்குது கொஞ்சம் உட்காந்துட்டு வரேன்னு சொன்னேன், வராம ஜகா வாங்கிட்டியோ
அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே ஆஷ்லியை தேடி வந்துகிட்டு இருப்பானா. ஆனா கரெக்டா இவங்க எங்க ஆஷ்லியை விட்டுட்டு வந்தாங்களோ அந்த இடத்துக்கு வரும்போது ஆஷ்லியை காணோம். எங்க போனானே உனக்கு தெரியல. கொஞ்சம் என்னதான் கிண்டல் பண்ணிட்டு வந்திருந்தாலும் லைட்டா பேனிக் ஆக ஆரம்பிச்சிருது. அடிஷ்னலா அவனோட காலில் ஏதோ தட்டுது. என்னடான்னு எடுத்து பார்த்தா ஒரு மனுஷனோட தாடை எலும்பா இருக்கும். தாடை எலும்பியா இங்க இருக்குதுன்னு அவன் ஷாக் ஆக பக்கத்திலே ஆஷ்லியோட மொபைல் போனுங்கிறது இருக்கும். அதுல ரத்தமும் தெரிச்சிருந்திருக்குது. ஏதாவது மிருகம் கீது அட்டாக் பண்ணிருச்சா அப்படிங்கிற மாதிரி அவன் யோசனையிலேயே இருக்க அப்போ சடனா பின்னாடியில் அந்த மான்ஸ்டருங்கிறது வருது. அவ்வளோதான். அத அவன் பார்த்துட்டு எஸ்கேப் ஆகலான்னு நினைக்கிறக்குள்ளேயே அப்படியே பிடிச்சு அவனை காலி பண்ணுது. கூட வந்த 2 பேர் மட்டையாயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் ஃபர்தராக நம்ம ஆளுங்க எல்லாருமே முன்னேறியே போய்கிட்டு இருப்பாங்களா. அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல அந்த மான்ஸ்டர் சாப்பிட்டு வச்ச சில எச்சங்கள் எல்லாத்தையுமே கொட்டி விட்டுட்டு போன மாதிரி இருந்திருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வேற இருக்குது. இது என்னவா இருக்குங்கிற மாதிரி ஹீரோயின் சும்மா இதை ஒரு குச்சியை விட்டு அந்த ஃப்ளஷ் எல்லாத்தையும் நோண்டி பார்த்துக்கிட்டு இருப்பாளா. இவங்க ஒரு பக்கம் போயிருந்திருப்பாங்கல்ல, இதே மாதிரி இன்னொரு பக்கம் இன்னொரு டீம் பிரிஞ்சு போயிருந்திருக்கும். அதில் அந்த சர்வரில் இருந்த ஜொல் எல்லாத்தையுமே ஒரு லேடி வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால அந்த பொண்ணும், அதுக்கப்புறம் இன்னொரு ஒருத்தனும் இருப்பான். இவங்க 2 பேரும் தான் ஏதோ கொஞ்சம் சயின்டிஃபிக் ஆளுங்க மாதிரி. அவங்க 2 பேரும் ஏதாவது அங்கே இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருக்க அப்போ அவங்க ஒரு ஆக்டோபஸ் கை மாதிரி இருக்கிறத கவனிக்கிறாங்களா. இவங்க 2 பேருமே கொஞ்சம் சயின்ஸில் மிகவும் ஆர்வம் வாய்ந்த ஆளுங்க. புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் எக்ஸைட்டடான ஒரு நபர்கள். அதனால அந்த ஒரு ஆக்டோபஸோட கை மாதிரி இருக்கிறதுங்கிறது சும்மா அது பாட்டுக்கு தொங்கிட்டு இருக்கிற காரணத்தால இது ஒரு மான்ஸ்டருங்கிற விஷயத்த அவங்க ரியலைஸ் பண்ணல. இது என்ன வித்தியாசமா இருக்குதுங்கிற மாதிரி அதுக்கிட்ட அதை டச் பண்றதுக்காக இவங்க போவாங்களா. அவ்வளவுதான். அந்த லேடி அந்த மான்ஸ்டர் அதே இடத்துல பிடிச்சு அப்படியே சாகடிச்சிருதா. பிளஸ் இன்னொரு ஆள் இருப்பான்ல, அவன் அங்கிருந்து தப்பிச்சண்டா பொழிச்சண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த குகைக்குள்ள இன்னுமே ஆழமா போய் கொஞ்சம் எஸ்கேப் ஆயிட்டோம் அப்படின்னு அவன் நிம்மதியானா இல்ல, அந்த மான்ஸ்டர் அங்கேயே வந்து அவனையும் அட்டாக் பண்றதுக்காக முயற்சி பண்ணுதா. இப்படியே அவன் பயத்துல அலற இந்த சத்தங்கள் எல்லாமே ஒரு வழியா போன நம்ம ஹீரோயின் அந்த ஈத்தன் இவங்க எல்லாருக்குமே கேட்டு இருந்திருக்குது. என்னடா அது அந்த வழியா போனவங்களோட சத்தம் நமக்கு கேக்குது அப்படின்னா மேபி முன்னேறி போனா 2 பாதையும் ஒரே இடத்துல சேருமோ என்னமோ அப்படின்ட்டு இவங்க வேகமாக முன்னேறி போயிருந்திருப்பாங்க. அதே இடத்துல இப்போ ஒருத்தர் அந்த மான்ஸ்டர் கிட்ட மாட்டியிருந்தால அவன் தப்பிச்சு பொழைச்சு வந்திருப்பான். எஸ், அந்த 2 பாதையிலும் ஒன்னா இந்த இடத்துல வந்து சேருது. வேகமாக அவனை கூப்பிட்டு வெளியில போகணும்னு யோசிக்கும் போது அப்ப அந்த அனபெல்லா அங்க இருக்கிற ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆகிறா. அந்த ஒரு மான்ஸ்டர் அந்த இடத்துல அந்த ஏலியன் அந்த இடத்துல இன்னும் ஏகப்பட்ட குட்டியெல்லாம் போட்டு வச்சிருந்திருக்கு போல. ஸோ அப்படி பார்த்தா டெஃபினட்டா இந்த குகைக்குள்ள இருக்க போறதுங்கிறது ஒரு சிங்கிள் மான்ஸ்டர் கிடையாது. எந்த இடத்துல இருந்து எது வரும்னே தெரியாது அப்படின்னு வேகமா அடிப்பட்ட அந்த ஒரு நபரையுமே தூக்கிக்கிட்டு இவங்க வெளியில வராங்களா. ஆனா அப்படியே தொடர்ந்து வெளியில போகிறதுக்கான ஒரு பாதையை தேடி அவங்க வரும்போது அங்க ஒரு காட்சியை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி போறாங்க. இத்தனை வருஷத்துல அந்த மான்ஸ்டர் யாரையே தூக்கிட்டு வந்து சாகடிச்சிருந்துருக்கும்ல. நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கும், நிறைய பேரை நிறைய மான்ஸ்டர்ஸ் தூக்கிட்டு வந்து சாகடிச்சு அதோட மிச்சங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த எலும்புகள் அப்படின்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே இடத்துல சேர்த்தி வச்சு அந்த எலும்புகள் எல்லாத்தையும் ஏதோ ரெசின் ஊத்தி பதப்படுத்தி வச்சிருந்திருக்கிற மாதிரி அந்த மான்ஸ்டர்ஸ் வச்சிருந்திருக்கும். அதை அவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு மான்ஸ்டர் உள்ளேயும் வர. ஆனா அப்படி அது அவ்வளவு கிட்ட இருந்தாலுமே இவங்க யாரையும் அதை அட்டாக் பண்ணல. அப்போதான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ரைட்டு நம்ம கிட்ட இருக்கிற லைட் வெளிச்சத்தை பார்த்து அது பயப்படுது அப்படின்ட்டு வேகமா அவங்க கிட்ட இருக்கிற டார்ச் எல்லாத்தையுமே அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ முதல்ல அவங்க தனியா பிரியாம எல்லாருமே கூட்டா இருந்திருந்தாங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் டார்ச்ங்கிறது இருந்திருக்கும். அது இவங்களை அட்டாக் பண்ணியிருந்திருக்காது. பட் இப்போ அந்த விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுல. அதனால 4 பேர் ஒன்னா இருந்துகிட்டு தொடர்ந்து எப்படியாவது வெளியில போகணும்னு ஏதோ ஒரு வழி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தேடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஆல்ரெடி வந்த வழியில வரல, வேற ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் தேடிட்டு இருப்பாங்க. அந்த குகைங்கிறது இன்டர் கனெக்டடா இருக்கும் போல. ஏதோ ஒண்ணுல போனாலும் ஒரு வழியா வந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு காலோட துண்டுங்கிறது இருக்கு. அது இவங்க கூட வந்த நண்பர்கள்ல யாரோ ஒருத்தரோட தானே இவங்களுக்கு புரியுது. அப்போ இப்போ நம்ம கூட இல்லாத மிச்ச ஆளுங்க எல்லாருமே இறந்துருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இவங்க எல்லாரும் அப்படியே மேலே ஏறி வர முயற்சி பண்றாங்களா. கரெக்டா ஒரு இடத்துல அந்த குகையோட ஓப்பனிங்கும் இங்க பார்த்துட்டாங்க. வேகமா எல்லாரும் மேலே ஏறி வரக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க அப்போ ஏற்கனவே ஒரு பையன் இறந்து போயிருந்திருப்பான்ல அந்த நிக்குங்கிறவன், அவன் அந்த மான்ஸ்டரால அஃபெக்ட் ஆகி ஒரு மான்ஸ்டராவே மாறி இருந்திருப்பான். அந்த ஏலியன் அவனோட பாடி ஏதோ பொசஸ் பண்ண மாதிரியும் இப்போ ஈத்தனை கடிக்கிறதுக்காக அது கிட்ட வந்திருக்கும். பட் இவன் ஈத்தன் லைட் டார்ச் லைட்லாம் வச்சிருந்த காரணத்தால டார்ச் லைட் அதோட முகத்துல அடிச்சு கூடவே கொஞ்சம் மொபைல்ல போட்டோஸும் எடுத்துக்கிறான். அப்புறம் எப்படியும் 4 பேரும் மேலே வந்துடுறாங்க. ஆல்ரெடி நைட் ஆயிடுச்சு தான்.
தான். ஆனா நைட் நேரத்திலேயே அது வெளியில வரல. வெறும் நிலா வெளிச்சம் கூட அந்த மான்ஸ்டருக்கு ஒத்துக்காத போல. அந்த அளவுக்கு அந்த மான்ஸ்டர், அந்த அளவுக்கு அந்த ஏலியனுங்கிறது லைட் சென்சிட்டிவா இருக்கிற காரணத்தால அது குகைக்குள்ள போய் ஒளிஞ்சிருந்திருக்கு. கொஞ்ச தூரம் இவங்களுமே அந்த குகையை விட்டு தூரம் வந்துடுறாங்க. இவங்க குகைக்குள்ள போனதுங்கிறது வேற வழியா, இப்போ வெளியில வந்ததுங்கிறது வேற வழியா. ஸோ காருங்கிறது வேற ஒரு இடத்துல இருக்கு. அந்த ஒரு நபருக்கு ஏற்கனவே அடிபட்டு இருந்திருக்கும்ல, அவனால நகரவே முடியல. அதனால பெருசா அவனை தூக்கிட்டு போக முடியாத காரணத்தால ஒரு ஓரத்துல அவனை வச்சிருந்துருவாங்களா. ஹீரோயினும் ஆனபெல்லா அவனை பார்த்துக்கிட்டு இருக்க. அதுவே ஈத்தன் நான் ஒரு கால் மேக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கிடைக்காம அவன் காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் வரான். அப்படி ரொம்ப தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு சிக்னலுங்கிறது கிடைக்குது. உடனடியாக அந்த ப்ரொஃபஸர் இருக்கிறார்ல, அவருக்கு கால் பண்ணிட்டு பயங்கர பதட்டத்துல இங்க என்னென்னமோ இருக்குது, என்னென்னமோ நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி செமையா பயப்படுவானா. அவரு தான் ஏ பொறுமையா இருறா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அங்க என்ன நடந்துச்சு, எதை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷனையுமே அந்த ப்ரொஃபஸர் கேதர் பண்றாரு. மெயினா ஏதாவது எவிடன்ஸ் இருக்குதா, அப்படி ஒரு மான்ஸ்டர் அங்கே இருக்கிற மாதிரியோ, ஏதாவது ஒரு ஏலியன் அங்கே இருக்கிற மாதிரியோ ஏதாவது எவிடன்ஸ் இருக்கானா, எல்லா எவிடன்ஸும் சாலிடாக இருக்குது, ப்ளீஸ் எங்களை வந்து எப்படியாவது பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக புலம்புறாரு. ஆனபெல்லும் ஹீரோயினும் உதவிக்கு எப்போ ஆளுங்க வருவாங்கன்னு தெரியலன்ட்டு அந்த ஒரு நபர் அடிபட்டு இருந்திருப்பான்ல, அவனுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிட்டு ஒரு மாதிரி ஃபீவரிஷாக இருக்குமா. இவங்களும் கையோட கொண்டு வந்த ஒரு டென்ட்டை போட்டுட்டு இவன் அதுக்குள்ளே வச்சிருந்திருப்பாங்க. ஆனால் அப்போ அந்த நபர் ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருப்பான். இல்லை அது வந்து நம்ம எல்லாரையுமே பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுது, அது எல்லாமே அது வந்து நமக்குள்ள வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பானா. அதுவே அந்த ப்ரொஃபஸருக்கு நம்ம ஹீரோ அவன் அந்த குகைக்குள்ள போய் எடுத்து அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் இமெயில் மூலமா சென்ட் பண்ணியிருந்திருப்பான். அதையெல்லாம் பார்த்து அந்த ப்ரொஃபஸர் ரொம்பவுமே ஷாக் ஆகுறாரு. பிளஸ் ஓகே, உண்மையாலுமே நம்ம அன்னைக்கு பார்த்தது இந்த ஒரு கொடூர மிருகம் தானா அப்படின்னு எல்லாத்தையுமே அவர் புரிஞ்சுக்கிறாரு. பிளஸ் இதை ஒரு ஆதாரமா காமிச்சுதான் போலீஸ் கிட்ட ஒரு உதவியும் கேட்கலான்னு இருக்கிறாரு. நேரம் போக போக நிலவோட வெளிச்சங்கிறது கம்மியாகிட்டு இருக்க இங்க டென்ட் போட்டு நம்ம ஹீரோயினும் அந்த ஆனபெலும் இருந்திருப்பாங்கல்ல, அந்த ஒரு டென்ட் கிட்ட அந்த டென்டகல்ஸ்ங்கிறது தெரியுது. அவ்வளவுதான், அந்த டென்ட்டை கிழிச்சு உள்ள பாதிக்கப்பட்டிருந்திருப்பான்ல, அவன் ஒருத்த மயங்கி இருந்திருப்பான்ல, அவனோட பாடியை அங்கிருந்து இழுத்துட்டு போயிருமா. அதை பார்த்து பயப்பட்ட ஆனபெலும் நம்ம ஹீரோயினும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு வேகமா ஓட பார்க்க, அப்போ நம்ம ஹீரோயினை அந்த டென்டக்கல் வந்து பிடிச்சு அவளையுமே கூட்டிட்டு போகிறதுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும்போது கரெக்டா ஈத்தன் வந்துட்டு ஒரு மரக்கட்டையெல்லாம் எடுத்து அந்த டென்டக்கல்ல அட்டாக் பண்றதுக்காக முயற்சி பண்றானா. ஆனா அது என்னன்னா ஹீரோயினை விட்டுட்டு அடுத்ததாக அந்த ஈத்தனை பிடிச்சு அங்க இருந்து அந்த குகைக்குள்ள இழுத்துட்டு போயிடும். இனி மிச்சம் ஹீரோயினும் அந்த ஆனபெலும் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேராவது தப்பிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அங்க இருக்கிற மரத்துல அந்த மான்ஸ்டர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா சூழ்ந்து வந்திருக்கும். லைக் அங்க நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்குதுல்ல, நிறைய வெளியில வந்து இவங்களை பிடிக்கிறதுக்காக அது முயற்சி பண்ணுது. அந்த வகையில நம்ம ஆனபெல்லையுமே பிடிச்சு அங்கிருந்து தரன்னு இழுத்துட்டு போயிடும். ஹீரோயினால எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. அப்படியே ஒரு மாதிரி செயலிழந்து நிர்கதியா நின்றுகிட்டு இருக்கேன். அப்போ அவளோட காதுகளுக்கு அவளோட அம்மா வந்து சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தாலாட்டு பாடிந்திருப்பாங்க. அந்த ஒரு தாலாட்டோட சத்தங்கிறத கேட்க இந்த ஒரு ரெக்கார்டிங், இந்த ஒரு தாலாட்டை அவ மொபைல்ல வச்சிருந்திருக்காதான். பட் இப்போ இது எப்படி கேட்குது, ஒருவேளை அம்மா இது இருக்கிறாங்களோன்னு அவ இவ்வளவு சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறமும் மீண்டும் அந்த ஒரு குகைக்குள்ள இறங்குறா. அவளோட காதுகளுக்கு அவங்க அம்மா பாடின அந்த தாலாட்டுங்கிறது கேட்குற மாதிரி இருந்திருக்கும். உள்ள அவங்க அம்மா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவ போயிருந்திருக்க மாட்டா. அவங்க அம்மாவோட டாலரை அந்த ரெசின் மாதிரி இருக்கும்ல, அந்த ஏகப்பட்ட பாடிஸோட எச்சத்தை கொண்டு வந்து போட்டுட்டு அந்த மான்ஸ்டர்ஸ் வந்து ஒரு மாதிரி ரெசின் மாதிரி பண்ணி அதை எல்லாத்தையும் பதப்படுத்தி வச்சிருந்திருக்கும்ல, அதுல அவ அதை பார்த்துருப்பா. அதனால அந்த டாலரை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உள்ள வந்திருக்கா. அவ நினைச்ச மாதிரியே அந்த டாலரையும் அவ எடுக்க, ஆனா அதை எடுத்த கையோட பின்னாடி வந்த மான்ஸ்டர்ஸ் நம்ம ஹீரோயினையும் பிடிச்சு அந்த இடத்துல அவளை சாகடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும். அப்படியே ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் வந்துட்டு அப்படியே அவளை அட்டாக் பண்றதுக்காக ஆல்மோஸ்ட் கிட்ட வரும்போது இவ்வளவுமே கிவ் அப் பண்ணிட்டா. சரி எப்படியும் சாக தான் போறோன்னு மொபைல்ல அவங்க அம்மா அவளுக்காக பாடின அந்த தாலாட்டு இருக்கும்ல, அதை பிளே பண்ணி வச்சுட்டு சாகலாம் அப்படிங்கிற மாதிரி தயாரா இருக்க. விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஆர்மியுமே படையோட இவங்களை ரெஸ்கியூ பண்றதுக்காக ஹெலிகாப்டர்ல வந்து லேண்ட் ஆயிருந்திருப்பாங்க. உள்ள வந்த கையோட முதல்ல அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டா இந்த குகையை பிளாஸ்ட் பண்றதுக்காக டைனமைட்ஸ்லாம் செட் பண்றாங்க. இருந்தாலும் 4-5 பேர் கன்ஸோட உள்ள போயிட்டு யாராவது இருக்கிறாங்களா, ரெஸ்கியூ கீது பண்றதுக்கு யாராவது உயிரோட இருப்பாங்களா அப்படின்னு வேகமா வர, அவங்க கரெக்டா வரும்போது தான் ஹீரோயினுமே சாவை ஏத்துக்கிற நிலைமையில இருந்திருப்பா. பட் அந்த மான்ஸ்டர்ஸை பார்த்தோன்னே கண்மூடித்தனமா வந்த ஆளுங்க எல்லாருமே கன்னை வச்சு ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ ஹீரோயினை ரெஸ்கியூ பண்றாங்க. ஒன்ஸ் ஹீரோயினை காப்பாத்திட்டு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப, அதுக்கப்புறம் டைனமைட்டை வெடிக்க வச்சு அந்த ஒரு குகையை கம்ப்ளீட்டா தரமட்டமாக்குறாங்க, டிஸ்ட்ராய் பண்றாங்க. அதுக்கப்புறம் பக்கத்திலேயே ஒரு மிலிட்டரி கேம்ப் ஒன்று அந்த ஊர்லயே செட் பண்ணியிருப்பாங்க போல. அந்த ஆர்மியில இருந்து வந்த ஆளுங்க எல்லாருமே
இப்போதைக்கு நடந்த சம்பவங்கள் அந்த மான்ஸ்டர்ஸ் அது ரிலேட்டடா ரிசர்ச் பண்றதுக்காக அந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டா மிலிட்டரி ஜோன் ஆக்கியிருந்திருக்காங்களோ என்னமோ. ஹீரோயினுமே ரெஸ்கியூ பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து அங்கதான் வச்சிருந்திருப்பாங்களா, கொஞ்சம் அவளுக்குமே அடியெல்லாம் பட்டிருந்திருக்கும். பக்கத்திலேயே அந்த வயசானவர் இருக்கிறார்ல அந்த ப்ரொஃபஸர், அவருமே இருப்பாரு. நம்ம ஹீரோயினை ரெஸ்கியூ பண்ணும்போது அவங்க அம்மாவோட அந்த கீ செயின் கீழே விழுந்திருக்கும் போல, அதை எடுத்து வச்சுக்கிட்டு அவரும் ஹீரோயினோட கையில கொடுக்க, இன்னொரு பக்கம் ஆர்மியை சேர்ந்தவங்க எல்லாரும் என்னதான் இப்ப அந்த ஒரு குகையை அவங்க பிளாஸ்ட் பண்ணி விட்டுட்டு வந்திருந்தாலுமே ஸ்டில் அந்த ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சா என்ன அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த உயிரினம் எவ்வளவு வருடங்களா இந்த இடத்துல இருக்குது, இப்போ இதை அழிக்கிறங்காட்டியே இது அழிஞ்சிருமா இல்ல ஏற்கனவே இது அழிஞ்சிருக்குமா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இவங்களுக்குள்ள இருக்கு. அதுல ஒரு நபர் மட்டும் சரி நீங்க போய் வேலையை பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டயர்ட்ல வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாரா. அப்போ அங்க இருக்கிற ஒரு பேக்ல ஏதோ ஒன்று நகர்ற மாதிரி தெரிய, என்னடான்னு அந்த பேக் ஓபன் பண்ணா அதுக்குள்ள ஒரு மான்ஸ்டருங்கிறது இருக்கும். பிளஸ் அங்கே இந்த ஒரு படத்தை முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களே, கண்டிப்பா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தொடர்ந்து கேட்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா, தேங்க்யூ.